சங்கீதங்களின் புத்தகத்தின் முதல் அதிகாரமே நீதிமான்களையும் துன்மார்க்கரையும் வரையறுத்து காட்டும் அதிகாரமாக நம் முன் இருக்கிறது. இந்த இருவித மக்களையும் சற்று நிதானித்து பார்ப்பது நல்லது. ஒன்று, நீதிமான் யார்? அவர்கள் எவ்விதம் காணப்படுகின்றனர்? அவர்களின் முடிவு எப்படிப்பட்டது? இந்த 3 கேள்விகளுக்கும் மிக தெளிவான பதிலை இந்த அதிகாரத்தில் காண்கிறோம். ஒன்று, நீதிமான் யார் என்னும் கேள்வி. பதில், துன்மார்க்கருடைய ஆலோசனைகளிலும் வழிகளிலும் அவர்கள் அமரும் இடங்களிலும் தங்களை உட்படுத்திக் கொள்ளாதவர்கள், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமும் தியானமுமாய் இருக்கின்ற மக்கள். கேள்வி 2, அவர்கள் எவ்விதம் காணப்படுகின்றார்கள்? பதில், அவர்கள் ஆன்மீக செழிப்பும் உலகில் பயனுள்ள வாழ்வும் நிலையான தன்மையும் செய்யும் செயல்களில் வெற்றி உடையவர்களுமாய் இருப்பார்கள். கேள்வி 3, அவர்கள் முடிவு எப்படி இருக்கும்? பதில், அவர்கள் கர்த்தருக்கு பிரியமாய் இருப்பதினால் அவருடைய கண்கள் அவர்கள் மேல் எப்பொழுதும் நோக்கமாய் இருக்கிறது.